வணக்கம் நண்பர்களே. இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஹீரோ ஸ்பெண்டர் ப்ளஸ்ஸு. இதுக்கு வந்து இன்ஜின் ஆயில் வந்து நான் கேஸ்ட்ரால் ஆயில் தான் ஊற்றுவேன். 900 ml இதுக்கு கரெக்டான அளவு. 1 லிட்ரு நம்ம ஊற்றக்கூடாது. இதில் வந்து 900 ml வருது அண்டு 1 லிட்ரு வருது. இந்த வண்டியுடைய கெப்பாசிட்டி வந்து 900 ml தான். ஒவ்வொரு வண்டிக்கும் மாறும். 1 லிட்டருன்னு கரெக்டாக மாறும், 900 mlன்னு மாறும். இப்போ பாருங்கள், இன்ஜின் ஆயிலு எப்படி மாற்றுறதுன்றத ஒரு சின்ன இது தான். எல்லோரும் கடைக்கு போய்ட்டு இன்ஜின் ஆயில் மாற்றுறதுக்காக வெயிட் பண்ணுவோம். நிறைய வண்டிங்களாம் இருக்கும். நம்ம அதுக்காக நம்ம டைமிங்லாம் சேவ் பண்ண முடியாது. ஸோ இன்ஜின் ஆயில் எப்படி மாற்றுறதுன்னு நான் நினைக்கிறேன். பாருங்கள், இது என்னடா மெக்கானிக்கிட்ட போனால் 30 ரூபாவில் வேலை முடிஞ்சிடும் நீங்கள் சொல்லலாம். சரிதான். பட் இந்த எங்கேயுமே மெக்கானிக் கடை இல்லை. நம்ம இன்ஜின் ஆயில் மாற்ற வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு. அப்போ என்ன பண்ணலாம்? ஸோ அப்படி ஒரு எமர்ஜென்சிக்காக தான் இந்த வீடியோ. பாருங்கள், நான் கழட்டிட்டேன். இன்ஜின் ஆயில் எப்படி இருக்குது பாருங்கள். கருப்பாயிடுச்சு, குழன்னு இருக்குது. ஸோ இன்ஜின் ஆயில் வந்து மாற்ற வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. ஒரு இன்ஜின் ஆயில் வந்து 2500 கிலோமீட்ரு கம்பல்சரி. அதிகபட்சம் 3000 கிலோமீட்ரு ஓட்டலாம், அவ்வளோதான். அதுக்கு மேலே ஓட்டக்கூடாது. இப்போ என்னுடைய இன்ஜின் ஆயில் பார்த்திங்கன்னா ரொம்ப பிளாக் கலரில் இருக்குது. கருப்பாக ஆகிடுச்சினாலே அது ரொம்ப இன்ஜின் வந்து ஹீட் ஆகிடும். அதுக்காக நம்ம வந்து கம்பல்சரி இன்ஜினை வந்து ஆயில் நம்ம மாற்ற வேண்டியது இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், இன்ஜின் ஆயில் ஃபுல்லாக இறங்கிட்டுருக்கு. பாருங்கள், ஃபுல்லாக இன்ஜின் ஆயில் வந்து இறங்கிட்டுருக்கு. ஃபுல்லாக பர்ஸ்லாம் வந்துடுச்சு. ட்ராப்பாக போய்ட்டுருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை ஷேக் பண்ணி மீதி இருக்கிற ஆயிலையும் எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா ஒழுகுது. ஸோ இது வந்து ஒரு மெக்கானிக் வந்து கொடுத்தா 30 ரூபா கொடுத்தா மெக்கானிக் மாற்றி கொடுத்துருவான்னு நீங்கள் சொல்லலாம். நான் வந்து இது ஒரு எமர்ஜென்சி, இது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணுன்றதுக்காக தான் இது. எல்லோரும் அந்த ஸ்பேனரை வச்சுருந்தா போதும். பாருங்கள், ஆயில் ஊற்றிட்டுருக்கு. இப்போ நம்ம ஆயில் இதெல்லாம் ஃபுல்லாக ட்ரை ஆகின பிறகு தான் நம்ம புது ஆயில் ஊற்றணும். நம்ம அப்படியே ஊற்றினா அந்த பழைய ஆயிலும் அந்த புது ஆயிலும் என்ன ஆகும்னா மிக்சிங் ஆகி அப்புறம் எதுக்குமே யூஸ்ஃபுல்லாக தான் போயிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த இன்ஜின் உள்ள இருக்கிற ஆயில் ஃபுல்லாத்தையும் ட்ரை பண்ணி எடுத்துடணும். எல்லாமே எடுத்துட்டா க்ளீனாக நம்மளுக்கு வந்து ஆயில் வந்து நம்ம போட்டுருவோம் புதுசாக. பாருங்கள், இன்ஜின் ஆயில் போயிட்டு தான் இருக்குது. போதுங்களா, நூல் மாதிரி வந்துட்டுருக்கு பாருங்கள். இன்ஜின் ஆயில் வந்துட்டுருக்கு. இந்த மாதிரி வண்டியை வந்து ஷேக் பண்ணணும். ஸ்டாண்டை தூக்கிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். பாருங்கள், ஒரு ஸ்டாண்டு கீழே இருக்குது, ஒரு ஸ்டாண்டு மேலே தூக்கிட்டுருக்கு. பாருங்கள், இப்படி ஷேக் பண்ணி பண்ணும்போது இன்னும் ஆயில் வந்து கம்பல்சரி வரும். பாருங்கள், வந்துகிட்டே இருக்குது. ஆயில் வந்து நேருக்கு ஷேக் பண்ணால் ஆயில் வந்துடும். ஆயில் வந்துட்டு நூல் மாதிரி
அவ்வளோதாங்க, எல்லா ஆயிலும் போயிடுச்சு. இப்போது பழையபடி நட்டு போட்டு டைட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, வேலை முடிஞ்சுது. இப்போது டைட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்பேனரில் ஒரு டைட் பண்ணிட்டேன்னா கரெக்டாக முக்கியம். கை டைட்லாம் பண்ணக்கூடாது. பாருங்கள், பாருங்க, நான் டைட் பண்ணிட்டேன். இப்போது நம்ம வண்டிக்கு இன்ஜின் ஆயில் ஊற்றிடலாம். இதுதாங்க அளவு. இதில் கருப்பாக இருக்குதானே நம்ம தொட்டு பார்க்கணும். இதுதான் அளவு. சரி, நம்ம வந்து ஆயிலை வந்து ரீஃபில் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ஆயில் வந்து ஊற்றிடலாம். வாங்க சார். டப்பாவில் ஒரு ஆயில் கூட கிடையாது, எல்லா ஆயிலும் ஊற்றிடுச்சு. எந்த ஆயில் இல்லைங்க, இதெல்லாம் இப்படி வழிச்சு விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, தொடச்சி விட்டுட்டுனா வேலை முடிஞ்சிச்சுங்க. இது மட்டும் க்ளீனாக மண் படாத பார்த்துக்கணும், நரம் இருக்கக்கூடாது. பாருங்கள், இப்படி தொடச்சிட்டு இதுதான் அளவு. இந்த மெஷர்மெண்ட்டு பாருங்கள், இந்த பிடி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான். இப்போ அதனுடைய ஆயிலுடைய
அளவு எப்படி இதுன்னு பார்க்கலாம். இது பாருங்க, ஆயில் எப்படி இது பாருங்க, ஸ்மூத்தாக அழகாக மஞ்சள் கலரில் இருக்குது பாருங்கள். மஞ்சள் கலரில் இருக்குன்னு அந்த மாதிரி பாருங்கள், ஒரு சொட்டு இப்படி விழப்போகுது. அந்த ஆயில் மஞ்சள் கலரில் இருக்கணும். இதுதான் ஆயில், கரெக்டான அளவு. முடிஞ்சு போச்சுங்க. இப்போ பாருங்கள், டைட் பண்ணியாச்சு. இருந்தாலும் கட்டிங் பிளேயரில் ஒரு டைட், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சுங்க. இப்போ நம்ம ஆயில் மாற்றியாச்சு, வேலை முடிஞ்சு போச்சுங்க. ஆயில் மாற்றியாச்சு. இப்போ நம்ம பழைய ஆயிலை பாருங்கள், எவ்வளோ கருப்பாக இருக்குது பாருங்கள். இன்ஜின் ஆயில் எவ்வளோ கருப்பாக இருக்குது பாருங்கள். இது மாதிரி கருப்பாக ஆகக்கூடாதுங்க. ஓகே நண்பர்களே, இன்ஜின் ஆயில் மாற்றியாச்சு வண்டிக்கு, அவ்வளோதான். சும்மா ஒரு 10 நிமிஷம் ஒர்க்கு தாங்க, வேலை முடிஞ்சிச்சுங்க. ஓகே நண்பர்களே, இது வந்து ஒரு மெக்கானிக்குடைய 30 ரூபா பறிக்கிறதுக்காகவோ இல்லை அவங்களுடைய வேலையை வந்து நம்ம குறைக்கிறதுக்காகவோ பண்ணலை. ஒரு எமர்ஜென்சிக்கு இந்த வேலையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகே நண்பர்களே, பாய் நண்பர்களே. அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், அந்த ஸ்பேனருடைய இது வந்து கரெக்டாக